வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பன்னீரும் குடமிளகாயும் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். அதாவது பன்னீர் புர்ஜி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லாவே காஞ்செடுத்து தாளிக்க வேண்டியது பார்த்துடலாம். சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருக்கு, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருக்கு, காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு குடமிளகா கொஞ்சம் வதங்கிடுது. ஏற்கனவே ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா போட்டிருந்தோம். காரத்துக்கு வரமிளகா பொடி, என்ன தேவையோ அது போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, வரமிளகா பொடி, கரம் மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வரமிளகா பொடி, கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுத்து. இப்போ பன்னீர் ஊற்றி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே காஞ்ச வெந்தய கீரை இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பன்னீர் புர்ஜி ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்ல சப்பாத்தி, ரோட்டி அதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.